சிராப்பள்ளி மலைமேவும் தட்சிணாமூர்த்தி அருள் நல்கப் பெற்று பராபரமும் எந்நாடும் பைங்கிழியும் பல பாவும் பாடிப் பாடி தராதல மானிடர்க்கு எல்லாம் தன்னமிர்தாய் தந்தருளும் தாயுமான நிராமயனார் அருள் பெரிய கவிதையினால் பொருள் அதனை நினைந்து வாழ்வான். ஆணவமலம் அகங்காரம் ரொம்ப வருஷமா ஊறி 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 ரொம்ப திரும்ப திரும்ப கண்ணாடியில் பார்த்துக்கிறோம். சில பேர் கண்ணாடியில் அலங்காரம் பண்ணுறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. இந்த மேக்கப் போட்டு முடியறதுக்கே ரொம்ப நேரம் ஆகுது. காரணம் என்னென்னா, தன்னுடைய சரீரம் எல்லாரும் அழகாக இருக்குன்னு பார்க்கணும், மற்றவங்க பார்த்து அப்ரிஷியேட் பண்ணணும். அதுக்காக வேண்டி சரீரத்தை ரொம்ப அலங்காரம் வேறு பண்ணிக்கிறோம். அதனால் இதை போய் மெய்யென்று கொண்டோ பிழைப்பது இங்கு ஐயோ. அந்த காலத்துலேயே நம்ம சாஸ்திரங்கள்லாம் சொல்லியிருக்கு. எல்லாம் இந்த ஸ்நானம் பண்ணுறது அதுக்கெல்லாம் ஒரு முறையாக இந்த சரீரம் உயர்ந்ததுங்கிற காரணத்துக்காக வேண்டி இதை ஒரு இடத்துல ஆசனத்தில் உட்காத்தி வச்சு இதுக்கெல்லாம் பூஜையெல்லாம் பண்ணி சரீரத்துக்கு அதெல்லாம் நல்ல புண்ணியமான தீர்த்தங்களில் ஸ்நானம் பண்ண வச்சு பட்டாபிஷேகம் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படிலாம் பண்ணுகிறார். ஆனால் மனசுக்குள்ளே புரிஞ்சிருக்கணும், சரீரம் அசாஸ்வதம். ஊறி ததும்பும் உடலை என்ன சொல்கிறோம் இல்லையா, முடி சார்ந்த மன்னரும் ஒரு நாளில் பிடி சாம்பலாய் போவதைக் கண்டும் படி சார்ந்து இருக்க தெரியலையேங்கிறார் பட்டினத்தார். இறைவனை சார்ந்திருக்க தெரியவில்லை, ஆற்றில் கிடந்தும் துறை தெரியாமல் அலைகின்றனையேங்கிறார் இன்னொரு இடத்துல. ஆற்றில் இருக்க ஆனால் வழி தெரியாமல் மாட்டின்னு இருக்கேப்பாங்கிறார். இந்த சரீரத்தை பற்றி சொல்லியிருக்கிற பாடல்களே நிறைய தொகுக்கலாம். அனித்யம் அசுகம் லோகம் இமம் பிராப்பிய பஜஸ்வமாம் கீதையில் ஒரு இடத்துல சொல்றார். இந்த உடம்பு சரீர வாழ்க்கை எல்லாமே அனித்யம், நித்தியமான என்னை வழிபடுவாயாக. மலம் ஊறித்ததும்பும் உடலை மெய்யென்று கொண்டோ பிழைப்பது இங்கு. இதையா உண்மைன்னு நினைச்சு வாழணும் நாம? ஐயோங்கிறார். ஐயோ, ஜனங்கள்லாம் முட்டாள்தனமா இப்படி இருக்காங்களே. அருள் கோலத்தை மெய்யென்று கொள்ள வேண்டாவோ. அருள் கோலத்தை மெய்யென்று, நான் பரம்பொருளாக இருக்கிறேன் என்கின்ற உணர்வை ஒருவன் உணர வேண்டாமா? இன்றைக்கு இருந்து நாளைக்கு இல்லாமல் போகின்ற உடலையா நான் என்று கருதுவது? நான் என்றைக்கும் இந்த உடல் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இருக்கின்ற மெய்ப்பொருள் அல்லவா நான் என்று உணர வேண்டாமா? இது வேதாந்த பரம். இனி பக்தி பரமா சொல்லணும்னா, இறைவனை அல்லவா சார்ந்திருக்க வேண்டும். அருள் கோலத்தை மெய்யென்று கொள்ள வேண்டாவோ. எல்லாம் வல்ல இறைவனை அல்லவா உண்மை என்று கருதி வாழ வேண்டும். அருள் கோலம், அருள் கோலம் என்பதை அகம் பிரம்மாஸ்மி என்று உணர வேண்டாமா என்றும், அல்லது எல்லாம் வல்ல கடவுளையே சார்ந்திருப்பதல்லவா நமக்கு நன்மையை தரக்கூடியது என்று நினைக்க வேண்டாமா? அதாவது உடலை மெய்யென்று கொண்டோ பிழைப்பது, அருள் கோலத்தை மெய்யென்று கொள்ள வேண்டாவோ. அருள் கோலம் என்பது இறைவனை சார்ந்திருப்பது, அதையல்லவா மெய்யென்று நினைக்க வேண்டும். பெரும்பற்ற புலியூரானை பேசாத நாளெல்லாம் பிறவானாளே, நினைக்காத நாளெல்லாம் பிறவானாளே. கடவுளை நினைக்காத நாள், கடவுளை பற்றி பேசாத நாள், கடவுளை வழிபாடாத நாள், இதெல்லாம் ஒன்றும் பிரயோஜனம் இல்லாத நாட்கள் என்று அடியார்கள் சொல்லுகிறார். இல்லை, அதல்லவா எடுத்துக்கணும், அதல்லவோ எடுத்துக்கொள்ள வேண்டும் சொல்லி மகான்கள் சொல்லி இருக்கிறார். அவ்வளோதான். இந்த பாடலுடைய கருத்துக்களை அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஹரி ஓம். தந்தை தாயும் நீ, என் உயிர் துணையும் நீ, சஞ்சலமது தீர்க்க வந்த தேசிக வடிவு நீ. உனையலால் மற்றொரு துணை காணேன், அந்தம் ஆதியும் அளப்பரும் ஜோதியே. ஆதியே அடியார்த்தம் சிந்தை மேவிய தாயுமானவனும் சிரகிரி பெருமானே. ஓம். தேனி வேதபுரி பூஜ்ய ஸ்ரீ ஓங்காரானந்த மகா சுவாமிகளின் அருட்குரலில் கற்பவை கற்போம் என்ற தலைப்பிலான தாயுமானவர் பாடல் விளக்கங்கள் நாள்தோறும் வாட்ஸ்அப் வாயிலாக அன்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளப்படுகின்றன. இதனை உங்கள் மொபைலில் பெற ஓங்கார ஹிருதயம் என்ற வாட்ஸ்அப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். ஹரி ஓம்.